பண்ணிட்டான். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக டேவிட்சன் தேவாசுரம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக தற்போது டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக கரூர் சம்பவத்தின் போது அவர் ஏடிஜிபியாக இருந்து செயல்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக செயல்பட்ட பிறகு டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆயுதப்படையிலிருந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் 20 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் பல்வேறு முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 20 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 20 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆயுத படையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்ட அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் சம்பவம் நடந்தபோது சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர் அதன் பிறகு டிஜிபியாக பொறுப்பு வகித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைக்கிறார். வெங்கட், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 20 IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டேவிட்சன் ஆசீர்வாதம், அதே போல ஜெயராம், அதே போல பாபு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட IPS அதிகாரிகள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக தற்பொழுது இந்த மாற்றங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் வந்திருந்த நிலையில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் 20 IPS அதிகாரிகள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல 20க்கும் மேற்பட்ட IPS அதிகாரிகள் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சாமிநாதன், மணிவண்ணன், சசிமோகன், விஜயலட்சுமி உள்ளிட்ட ஜெயந்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நன்றி வெங்கட். விவரங்களுக்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். 20 IPS அதிகாரிகள் தற்பொழுது இடமாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. குறிப்பாக டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்பொழுது விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல ஜெயராம் IPS தற்பொழுது காத்தற்பட்டியிலிருந்து அவர் தற்பொழுது சிவில் சப்ளையுடைய ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பவானீஸ்வரி ஐஜி தற்பொழுது ஹெட் குவார்டர் தலைமையிடத்துடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருந்தார். ரயில்வே ஐஜியாக இருந்த பாபு தற்பொழுது மாடர்னைசேஷன், அதாவது டிஜிபி தலைமையிடத்துக்கே மாற்றப்பட்டிருந்தார். விஜயலட்சுமி டிஐஜி தற்பொழுது ஆமடு போலீஸுடைய டிஐஜியாக திருச்சி ஜோனுக்கு மாற்றப்பட்டிருந்தார். அதே போல சசிமோகன் IPS டிஐஜி கோயம்புத்தூர் இருந்து தற்பொழுது டிஐஜி திண்டுக்கலாக மாற்றப்பட்டிருந்தார். டிஐஜி திண்டுக்கலாக இருந்த சாமிநாதன் தற்பொழுது கோயம்புத்தூர் ரேஞ்சுடைய டிஐஜியாக மாற்றப்பட்டிருந்தார். மணிவண்ணன் IPS டிஐஜி திருநெல்வேலி கமிஷனராக காவல் ஆணையராக இருந்தார். அவர் ராமநாதபுரம் டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து 20 IPS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். அதே போல ராமநாதபுரம் டிஐஜியாக இருந்த தேஷ்முக் தற்பொழுது திருநெல்வேலி காவல் ஆணையராக மாற்றப்பட்டிருக்கார். ஜெயந்தி IPS டிஐஜியாக இருந்து அவர்
ஜாயிண்ட் கமிஷனர் தாம்பரம் உடைய ஜேசியாக மாற்றப்பட்டதார். ஜெயலட்சுமி ஐபிஎஸ் ஜேசி தாம்பரம் வந்து தற்பொழுது டெக்னிக்கல் சர்வீஸ் உடைய டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டதார். சிபி சக்கரவர்த்தி டிஐஜி தற்பொழுது திருச்சி ரேஞ்சுடைய டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டதார். ராஜன் ஐபிஎஸ் எஸ்பி ரயில்வே திருச்சியிலிருந்து அவர் சென்னை ரயில்வே எஸ்பியாக மாற்றப்பட்டதார். சியாமலா தேவி டெப்டி கமிஷனர் ஹெட் குவார்டர் திருச்சியிலிருந்து எஸ்பியாக இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கார். சாம்சன் எஸ்பி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டிலிருந்து தற்போது எஸ்பி என்போர்ஸ்மெண்ட் மதுரைக்கு மாற்றப்பட்டிருக்கார். ராஜேஸ்வரி ஹெட் குவார்டர். நன்றி கோகுல் விரிவான விவரங்களுக்கு.